அவரிடர் கடி கணபதி வர அருள் இனன் மிகு குடை வடிவினர் பயில் வழி வழிவளம் முறையிறையே பூவேறு கோரும் புரந்தரனும் பற்பமைந்த நாவேறு சென்னியும் நாரணனும் நான்மறையும் மாவேறு ஜோதியும் வானவரும் தாமரியா சேவேறு சேவடிக்கே சென்றுதாய் கொத்தும்பி கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா கரிணமாகடலை மற்றவர் அறியா மாணிக்கமலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றையும் சிவனை திருவேலி விழலை வெற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே மிண்டு மனத்தவர் பூமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்பின் கொண்டும் கொடுத்தும் குடி குடியீசருக்கு ஆட்சிமின் குழாம் புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப்பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ளவருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே அந்நிலை என்னை ஆண்டு கொண்டருளி அமுதே விண்ணிலே மறைந்து அருள்புரி வேதநாயகனே கண்ணினால் திருக்கைலையில் இருந்தனின் கோலம் நன்னி நான் தொலை நயந்து அருள்புரியன பணிந்தார் வற்றாத வட அறி படிந்து சங்கவீதன் விலங்குண்டேகி பற்றாத பிரேமவழி பரமனையும் தேவியையும் பணிந்து போற்றி கற்றார்களுடன் கூடி கண்ணுதல் சீர்பாடியோர் கடிகை போது குற்றாலத்திருந்தவர்கள் கைலாயத்திற்பர் கற்பக கோடி காலம் சுரும்பணி கொண்டல் நெடுங்குழல் கண்டு துறந்தெறிகின்ற வெளிவேலால் சுழன்று சுழன்று துவண்டு துவண்டு சுருண்டு மயங்கி மடவார்தோள் விரும்பி வரம்பு கடந்து நடந்து மெலிந்து தளர்ந்து மடியாதே விலங்கு கடம்பு விளைந்தண்ணி தண்டை விதங்கள் சதுங்கை அடிதாராய் பொறுத்தலமைந்து சிதம்பர நின்ற புலங்குறி ஒன்றை எறிவோனே புகழ்ந்து மகிழ்ந்து வணங்கு குணங்கொள் புரந்தரன் வஞ்சி மணவாளா இரும்புணமங்கை பெரும்புளகஞ்சை உரும்பை மணந்த மணிமார்வா இளஞ்சியில் வந்த இளஞ்சியமென்று இளஞ்சியில் அமர்ந்த பெருமாளே திரிகூடாசலத்தி ஈசானத்திக்கினில் இளஞ்சியான புரியினில் கபிலராதி யோகியார் புகழ்ந்து கேட்ப அரிய முத்தேவர் மூவராவது தாமே என்று சூர்தியின் வரதராஜ தொல்பெயர் சூட்டிக்கொண்டான். வம்பார் குன்றம் நீடுயர் சாரல் வளர்வேங்கை கும்பார் சோலை கோலவண்டி ஆள்சை குற்றாலம் அம்பாலையோடு ஆடலமர்ந்தான் நலர் கொன்றை நம்பான் மேய நன்னகர் போலும் நவரங்காள் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணியில்லாத உடலும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் அன்பு உதவி பெரிய தொண்டொருடு கூட்டுகந்தாய் அழியாளி அறிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிகடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாயினி அபிராமியே. திருச்சிற்றம்பலம். திரிகுடாஜலபதி நமது சுவாமி திருக்குற்றாலநாதர் குழல்வாய்மொழி அம்மை பராசக்தி அருணகிரிநாத பெருமான் பாடல் பாடிய முருகப்பெருமான் பட்டினத்தார் வணங்கிய திருக்குற்றாலநாதர் ஞானிகள் மகான்கள் முனிவர்கள் சித்த புருஷோத்தமன் நித்யானந்தர்கள் அனைவரும் வணங்கிய மலை இந்த திரிகூடமலை. அகத்தியர் தென் திசை செல்லும் பொழுது இந்த மலை அடிவாரத்தில் இருந்தது. ஆதியில் வெங்கடமுடியான் ஸ்ரீ ஹரி கோபாலகிருஷ்ணர் தான் இருந்திருந்தாக பெரியவங்க சொல்லுதாங்க. அப்போ அகத்தியரை சிவன் ஆடியவருக்கு அனுமதி இல்லை என்று மறுத்து விட்டதாக அகத்தியர் மனம் வருந்தி ஐயாவை பார்க்க முடியலையே அப்படின்னு வருந்தி முருகன்ட்ட வேண்டும் பொழுது முருகப்பெருமான் வந்து அகத்தியரை கூப்பிட்டு மறுபடியும் ஒரு இளஞ்சி இப்போ இருக்க இளஞ்சி கோயிலில் இருந்து இருவாழ்கம் அப்படின்னு 2 லிங்கம் செய்தார். 2 மணல், இந்த சித்ரா நதி கடவு மணல், அங்கேருந்து வரக்கூடிய ஐந்தருவி ஆறு, 2 ஆறும் சேர்ந்த இடம் இளஞ்சி. அங்கே ஒரு படித்தரை இருக்குது. அந்த படித்தரையில் தினம் குளிச்சுட்டு இந்த முருகப்பெருமானை நம்ம கும்பிட்டோம்னா குஷ்ட நோய் சரியாக போயிடும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தீர்த்தம் இந்த சித்ரா நதி தீர்த்தம். அங்கே பாலை வேலை நடக்கிறதுனால இப்போ நம்ம ஆரத்தி பண்ண முடியலை. அடுத்த வருஷம் பண்ணிடலாம்.
என்கிட்ட கேட்டார் புருஷோத்தமன் வேறு எங்கே பண்ணலாம்னாரு. இளஞ்சியில் பண்ணலாம், பாலம் வேலை நடக்கு, சாமிகள்லாம் கொண்டு போக முடியாது, ஒரு கம்பியாக போட்டிருக்காங்க, கார் போக முடியாது, நம்ம தான் போகலாம் அப்படின்னேன். அப்போ இங்கே பண்ணிடலாம் அப்படின்னு சித்ரா நதி யானை பாலத்திலே முடிச்சிட்டார். பெரிய பெரிய பேர் ஐயா புருஷோத்தமனுக்கு தான். முண்டகக்கண்ணி அம்மா ட்ரஸ்ட்டு உலக அந்த ஐயா பெரியவங்க துறவிகள் பேரவை சன்னியாசிகள் சங்க ஐயாவுகளுக்கு பெரிய சிறப்பு. அருணாச்சலா அருணாச்சலா அருணாச்சலா. பட்டினத்தார் நம்ம சுவாமி திருக்குற்றாலநாதர் வழங்கியிருக்காரு. தலபுராணம் பாடியவர் திரிகுட ராசப்ப கவிராயர் தலபுராணம் படிச்சிருக்காரு. அம்மாவுக்கு அபிராமி அந்தாதி மாதிரி 100 பாடல் படிச்சிருக்காரு திரிகுட ராசப்ப கவிராயர். குழல் வாயும்பொழி அன்னைக்கு குற்றால குறவஞ்சி படிச்சிருக்காரு. சித்திர சபையான் மாலை அப்படின்னு ஒன்று படிச்சிருக்காரு. அந்த சித்திர சபையான் மாலை படித்த சாமி இப்போவும் ஜீவ சமாதியாக இருக்காங்க. கடையநல்லூரில் தான் இருக்காங்க அவங்க. இப்படி பல பல பெரியவங்கள் பாடல் பெற்ற ஆலயம் இந்த ஆலயம். கோவிலாலும் சிறந்தது, தீர்த்தத்தாலும் சிறந்தது, மூர்த்தியாலும் சிறந்தது. இந்த முருகப்பெருமான அகத்தியருக்கு 2 லிங்கம் செய்ய சொல்லி ஒரு லிங்கத்தை அங்கேயே வச்சு சாமி இப்போவும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம இளஞ்சி குமார கோயிலில் இருக்க லிங்கம் அகத்தியர் செஞ்சது. இன்னொரு லிங்கத்தை கொண்டு வந்து வைஷ்ணவராக வந்து திருக்குற்றாலநாதர் உள்ளுக்க இப்போ இருக்க சாமியை செஞ்சவர் அகத்திய பெருமான். சாமி வந்து லிங்கத்தை வச்சு அமுக்கி உள்ள பெருமாளும் மேலே இப்போ சிவனும் நமக்கு காட்சி கொடுக்காங்க. சாமிக்கு இப்படி அமுக்குனதுனால அகத்தியருடைய 5 விரல் குற்றாலநாதர் தலையில் இருக்குது. அதுக்காக ஒரு குடினி போட்டு அவருக்கு தின சிறப்பு பூஜையெல்லாம் நடக்கு. பெரிய பெரிய சிறப்புக்கெல்லாம் நிறைந்த ஸ்தலம் இந்த திருக்குற்றாலம். இங்கே இந்த சித்ரா நதிக்கு விழா எடுப்பது மிகப்பெரிய புண்ணியமான செயல். நம்ம நதியை சுத்தமாக தூய்மையாக வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிறதான் நம்மளுடைய இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியினுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. மக்களிடத்தில் கொண்டு சென்று நதியை தூய்மையாக ஆக்குவது. நதியை எப்படி தூய்மையாக ஆக்குவது அப்படின்னு எல்லாரும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதை செய்யணும். வானரங்கள் வணங்கும் சித்ரா நதி, வண்டினங்கள் வணங்கும் சித்ரா நதி, வண்ண தமிழ் வணங்கும் சித்ரா நதி, நாமும் வணங்கிடுவோம் சித்ரா நதியை. தமிழ் வணங்கும் சித்ரா நதி, பரணி பாதி சித்ரா நதி, தாமிரபரணியில் பாதி சித்ரா நதி, தெற்கு சீமையின் புகழ் நதி சித்ரா நதி, திரிகூடத்து அழகு நதி சித்ரா நதி, திரிகூடத்து அழகு நதி சித்ரா நதி, திரிகூட தெய்வ நதி சித்ரா நதி, திரிகூட தமிழ் நதி சித்ரா நதி, சித்தர்கள் பக்தர்கள் பணியும் நதி சித்ரா நதி, தென்காசி பட்டணத்து நமது தென்காசி பட்டணத்து தாய் நதி சித்ரா நதி. காத்திடனும் நாமும் சித்ரா நதியை, நாளும் நாளும் சித்ரா நதியை வணங்கிடணும். மஞ்சளும் இஞ்சியும் தந்தது இந்த நதிதான், மங்களமும் வீரமும் தந்தது இந்த சித்ரா நதிதான். மக்கள் மகிழ இவள்தான் தாய். சித்ரா நதி சித்ரா நதி சித்ரா நதி. வடக்கு தெற்காக பாரப்பா, வளைந்து ஓடும் ஆரப்பா, அழகு அழகு பாரு, சித்ரா நதி அழகு, சித்ரா நதி அழகு, நம்ம சித்ரா நதி அழகு. பூமியின் உதிரம் பாரப்பா, புகழ் கொண்ட ஆறு பேரப்பா, போற்றி வணங்கிட வேண்டும் நாமும் அப்பா. சித்ரா நதி சித்ரா நதி சித்ரா நதி. திரிகூடத்தில் பிறந்து தெற்கு சீமை எங்கும் வளர்ந்து வங்காளத்தில் மலர்ந்த சித்ரா நதி நம்ம சித்ரா நதி. வேண்டாம் அசுத்தம், வேண்டாம் குப்பை, வேண்டாம் வேண்டாம், எப்பவும் வேணும் சுத்தம், கழிவுநீர் இல்லாத அசுத்தம் இல்லாத சித்ரா நதி வேணும். வேண்டும் வேண்டும் சித்ரா நதி புது பொலிவு, வேண்டும் வேண்டும் சித்ரா நதி புது பொலிவு. இதுதான் நமதுடைய தாரக மந்திரம். இந்த நதியை சுத்தமாக்குவது எப்படி, இந்த நதியை சுத்தமாக்குவது எப்படி என்று நாம் முதலில் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அடுத்த தலைமுறையாகிய குழந்தைகளுக்குத்தான். ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக சென்று குழந்தைகளுக்கு இந்த நதியினுடைய சிறப்பை சொல்ல வேண்டியது நமது கடமை. நதியை சுத்தமாக்க வைத்திருக்க வேண்டியது நமது கடமை. நாம் இந்த சித்ரா நதி தான் இளஞ்சியிலிருந்து நமக்கு சம்பா நெல் தருது. சாலி விளைந்து சூழும் இளஞ்சி அப்படின்னு அருணகிரிநாதர் படிக்கார். சாலி நெல் இளஞ்சியில் தான் நமக்கு தருது. அங்கிட்டு போனால் பாவூரில் ஒரு நெல் இந்த தண்ணி தான் தருது. கொஞ்சம் தள்ளி போனால் அங்கே மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் இந்த சுரண்டை பக்கத்தில் பயிரிடுதாங்க.
அதுக்கடுத்து கொஞ்சம் போனோம்னா அங்கே ஒரு நெல் ரகம் பயிரிடுதாங்க. அதுலேருந்து கொஞ்சம் போயிட்டோம்னா பருத்தி பயிரிடுதாங்க. அதிலேருந்து கொஞ்சம் போயிட்டோம்னா இன்னொரு மாவட்டம் வந்துடுது. கழுகுமலைக்கு பக்கத்தில் போய் அங்கே இருந்து அப்படியே போய் தாமிரபரணியோட இந்த நதி கலக்கு நிலப்பகுதியில் இங்கே தான் சித்ரா நதி. நம்ம சித்ரா நதி நம்ம புராண பேர். வெள்ளைக்காரங்க சுமால் ரிவர் சிற்றாறு அப்படின்னு வச்சுட்டாங்க. வெள்ளைக்காரங்க அவங்களுக்கு தேர்வாகவே நம்மளுடைய இலக்கணம் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. தென்காசியில் இதுக்கு பேர் அகண்ட 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 கங்கை சித்திர பேராறு. அந்த டிப்போ தாண்டி திருநெல்வேலி ரோட்டில் பாருங்கள் எவ்வளோ பெரிய பாலம். இது அகண்ட நதி. அங்கே போனோடனே நம்ம சித்ரா நதி, 5 தலை 6 நதி, பண்பொழியிலேருந்து வரக்கூடிய அனும நதி, இப்படி எல்லா நதியும் சேர்ந்து தென்காசி போனோடனே அகண்ட சித்திரகங்கை பேராறு இதுக்கு பேர். இங்கே சித்ரா நதி மேலே அதுக்கு பேர் செண்பகா அருவி, செண்பகா தேவி சித்ரா நதி. அதுக்கு மேலே பார்த்தோம்னா தேனருவி. அதுக்கு மேலே பார்த்தோம்னா வற்றாத வட அருவி. இவ்வளவு இடம் திருப்பி பொங்குவாங்கடல். இப்படி இங்கேருந்து போனாலும் புராணம் பல பேர் சொல்லுது, அங்கேருந்து வந்தாலும் புராணம் பல பேர் சொல்லுது. எந்த பேருமே நம்ம அடுத்த தலைமுறைக்கு தெரியாமலே ஆகிட்டோம். அடுத்த தலைமுறைக்கு இந்த நதியின் புகழை நாம் பாடுவோம். என்றென்றும் நதியை நாம் வணங்குவோம். நதி உயிர்களின் உதிரம். திருச்சிற்றம்பலம். அருணாச்சலா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு எம் சிரம் தாழ்த்தி வணங்குகிறோம். அருணாச்சலா அருணாச்சலா அருணாச்சலா. சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்திய சங்கர் சட்டநாதன் ஐயா அவர்களுக்கு தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது, கௌரவிக்கப்படுகிறது. சித்திர சபை நாட்டியாஞ்சலி சார்பாக சிவாய் நம்ம சங்கரன் சட்டநாதன் ஓத பணிக்கு வர செஞ்சு நாள்தோறும் சித்ரா நதி மேலே ஒரு கவித்துவம் நிறைய பாடி நிறைய பணியை ஆன்மார்த்தமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய அன்பர் மூர்த்திகள் அவங்களுடைய பொன்னாத்திரையை வணங்கி வேண்டிக்கிறேன். சிவாயை தெரிச்சிட்டோம். ஐயா அவர்களுக்கு அரசு விருது கொடுக்க போகிறாங்க. நம்ம மாவட்டத்தின் ஆடல் சிறந்த கலைஞர் விருது. அதற்காக நான் அண்ணாமலையார் மூலியமாக உங்களுக்கு நன்றி சொல்வேன். அருணாச்சலா.